வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முக்கால்வாசி பேர் சாப்பிடும்போது கருவேப்பிலையை எடுத்து எட்ட வைக்கிறது தான் முதல் வேலையாக செய்வாங்க. ஏன்னா கருவேப்பிலையில் சாப்பிட்றது மூலமாக நமக்கு எந்த சத்தும் கிடையாது, அது சும்மா வாசனைக்காக போடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கருவேப்பிலையிலையுமே நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல நற்குணங்கள் நிறையவே இருக்குது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே உதவியாக இருக்குது. ஜெனட்டிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறையாக வர சில நோய்களை சரி செய்கிறதுக்குமே கருவேப்பிலை ரொம்பவே உதவியாக இருக்குது. நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்வு அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுமே ரெகுலராக கருவேப்பிலையை சாப்பிடும்போது முடி உதிர்வு கட்டுப்பாட்டுக்குள்ளே முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, குண்டு உளுந்து, மிளகு, தனியா, காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று கருகிடும். இப்போ எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கு உடனே நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றி நம்ம பவுடராகி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அப் டு ஒரு 1 மந்த்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக குண்டு உளுந்து. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை இந்த மசாலா கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ரெசிபி தான் இந்த கருவேப்பிலை சாதம். அதே நேரம் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.